स्वभावचिन्मयानन्दं कृपापूर्णं जगत्पतिं हरिषड्वर्गजेतारं नित्यानन्दगुरुं भजे। स्वभावचिन्मयानन्दं कृपापूर्णं जगत्पतिं हरिषड्वर्गजेतारं नित्यानन्दगुरुं भजे। स्वभावचिन्मयानन्दं कृपापूर्णं இங்கு மிக தெளிவாக மிக அற்புதமாக அர்ஜுனனை தமோகுணத்திலிருந்து ரஜோகுணத்திற்கு எடுத்து வந்து ரஜோகுணத்திலிருந்து சத்துவகுணத்திற்கு எடுத்து செல்கின்றான் பகவான். அலித்தன்மையை அடையாதே, உனக்கு இது பொருத்தமானதன்று. எதிரிகளை அழிப்பவனே, இழிந்த மனத்தின் தளர்ச்சியை விடுத்து போருக்காக எழுந்து நில். கிளைப்யம்மாம் ஸ்மகம பார்த்த நைதத்வத்யவத்யதே க்ஷுத்ரம் ஹிருதய தௌர்பல்யம் த்யக்தோத்திஷ்ட பரந்தபா. எதிரிகளை அழிப்பவனே, எதிரிகளை வாட்டுபவனே, எழுந்து நில் என்று அர்ஜுனனை நோக்கி கிருஷ்ணன் அறைகூவல் விடுக்கின்றான். ஒவ்வொரு சமூகமுமே அந்தந்த சமூகத்திலே தோன்றிய அவதார புருஷர்கள் கொடுத்த சத்தியத்தை கேட்டால் உருப்படும். அதாவது அவதார புருஷர்கள் ஏன் வராங்கன்னா, மனிதனுடைய அடிப்படையான குணத்துல பேலன்ஸ் இல்லாம எக்ஸ்ட்ரீமுக்கு போகும்பொழுது அவனை திரும்பவும் பேலன்ஸ் பண்றதுக்காகத்தான் அவதார புருஷர்கள் வருகிறார்கள். நம்ம சமூகத்துல அளவுக்கு மீறின சோம்பல்தனம் அந்த சோம்பல்தனத்தை ஞானம்னு நினைக்கிற பந்த வைராக்கியத்துல சிக்கி இருந்தோம். அதுல இருந்து எடுத்து பேலன்ஸுக்கு எடுத்துட்டு வர வேண்டிய வேலையை செய்வதற்காகத்தான் கிருஷ்ணர் வந்தார். ஒவ்வொரு சமூகத்திலும் அந்த சமூகத்திலே வருகிற அவதார புருஷர்களை, அவர்களுடைய வார்த்தைகளை அந்த சமூகம் மதித்திருக்குமானால் உலகம் சமநிலையில் இருந்திருக்கும். நம்ம சமூகத்துல எம்பெருமான் சொன்ன, கிருஷ்ண பரமாத்மா சொன்ன மனத்தின் தளர்ச்சியை விடுத்து போருக்காக எழுந்து நின்று சொன்ன செய்தியை கேட்காம நாம அழிஞ்சோம். மேலை நாட்டு சமூகத்துல ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறுகன்னத்தை காட்டுன்னு இயேசுநாதர் சொன்ன கருத்தை கேட்காமல் அவர்கள் அழிந்தார்கள். ஒவ்வொரு சமூகமும் அந்தந்த அவதார புருஷர்களுடைய செய்தியை கேட்காமல் சீரழிந்தது. அவங்களுக்கு போர்க்குணம் அதிகம்னு தெரிஞ்சதால்தான் இயேசுநாதர் ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறுகன்னத்தை காட்டுன்னு சொன்னார். அவர்கள் அந்த உண்மையை உள்வாங்காமல் போராலேயே அழிந்தார்கள். நாம என்ன பண்ணோம்? நம்மை காத்து கொள்ளக்கூடிய அளவுக்கு கூட மூளையை உபயோகப்படுத்தாமல், அந்த அளவுக்கு கூட உணர்வுக்கு வராமல், தெளிவுக்கு வராமல், கிருஷ்ண பரமாத்மாவின் செய்தியை கேட்காமல் நாம் அழிந்தோம். ரெண்டு எக்ஸ்ட்ரீம். அந்தந்த அவதார புருஷர்களுடைய செய்தியை அந்தந்த சமூகங்கள் கேட்டால் அந்த சமூகங்கள் மேல்நிலை அடையும், உயர்நிலைக்கு வரும். இங்கு எம்பெருமான் மனத்தில் தளர்ச்சியை விடுத்து போருக்காக எழுந்து நில்னு சொல்றார். அடுத்த வார்த்தையில் தான் எம்பெருமான் ஸ்மிருதியிலிருந்து ஸ்ருதிக்கு செல்லுகிறார். அதாவது அவருடைய ஜீவன் முக்த ஞானத்தினாலே அர்ஜுனன் என்ன செய்ய வேண்டும் சத்தியத்தை சொல்லிடுறார். இப்ப சொன்ன சத்தியத்தை எப்படி இவர் உணர்ந்தார் காரணங்களை சொல்ல துவங்குகிறார். அந்த சத்தியத்துக்கு பின்னாலே இருக்கின்ற சாஸ்திரங்களை சொல்ல துவங்குகிறார். அடுத்த ஸ்லோகத்திலே சாஸ்திரங்களுக்குள் நுழைகின்றார். தேகினோஸ்மின்யதா தேஹே கௌமாரம் யவ்வனம் ஜரா ததா தேகாந்தர பிராப்திர் தீரஸ்தத்ரண முஹ்யதி. முதலில் செய்ய வேண்டிய செயலை அர்ஜுனனுக்கு சொன்னார். பிறகு ஏன் இந்த செயலை செய்ய வேண்டும் என்கின்ற சத்தியங்களை, ஜீவன் முக்த சத்தியங்களை சொல்ல துவங்குகிறார். அதை அடுத்த ஸ்லோகத்தில் பார்ப்போம். தேகினோஸ்மின்யதா தேஹே கௌமாரம் யவ்வனம் ஜரா ததா தேகாந்தர பிராப்திர் தீரஸ்தத்ரண முஹ்யதி. எப்படி ஜீவாத்மாவுக்கு இந்த உடலிலே இளமையும் வாலிப பருவமும் முதுமையும் வருகின்றதோ அவ்வாறே வேறு உடலும் வந்து சேருகின்றது.
இந்த விஷயத்தில் வீரர்கள் கலங்குவதில்லை, தீரர்கள் கலங்குவதில்லை. எம்பெருமான் அருமையான ஒரு வார்த்தையை உபயோகிக்கின்றார். தீரர்னு சொல்றார். வீரன்னு சொன்னா உடலால் மட்டும் பலம் வாய்ந்தவன். தீரன்னு சொன்னா உடல் மட்டுமல்லாமல் புத்தியினாலும் பலம் வாய்ந்தவன். கிருஷ்ணனுக்கு எம்பெருமான் சொல்றார், அப்பனே நீ உடலால் மட்டும் பலம் வாய்ந்தவனாக இருக்கக்கூடாது, புத்தியினாலும் பலம் வாய்ந்த தீரனாக மாறுன்னு சொல்றாரு. இந்த இடத்துல அதனாலதான் சொல்றாரு, தீரஸ்தத்ரண முஹ்யதி. தீரஹா சம்ஸ்கிருதத்திலே தீன்னு ஒரு வார்த்தை உண்டு. தீ அப்படின்னா என்னன்னா புத்தியினுடைய மிக உயர்ந்த சூக்ஷ்மமான ஒளி. இந்த தீரத்தன்மையை உடையவன் கலங்குவதில்லைன்னு சொல்றார். அந்த தீரத்தன்மைனா என்ன? தீ அதனுடைய சாரத்தை அளிக்கின்றார். ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க. வெறும் உடல் பலம் மட்டும் இருந்து புத்தி பலம் இல்லைன்னா மிருகம் மாறி வாழ்வார்கள். பகவத்கீதை 3 விதமான பலங்களை சொல்லுகின்றது. உடல் பலம், புத்தி பலம், ஆன்ம பலம். உடல் பலம் மட்டும் இருந்து புத்தி பலம் இல்லைன்னா மிருகங்களைப் போல வாழ்வார்கள், ரவுடிகளாக மாறிவிடுவார்கள் மக்கள். மிருக வாழ்க்கை. புத்தி பலம் மட்டும் இருந்து உடல் பலம் இல்லை என்றாலும் ஒரு விதமான இந்த வரட்டு விஞ்ஞானிகளாக மாறிவிடுவார்கள். எல்லா கிரிமினல் ஆக்டிவிட்டிஸும் பண்ணுவாங்க, ஆனா உடலால இயங்க முடியாது. அதுவும் பத்தாது, அதை தாண்டி தீயையும் தாண்டி தீரனாக மாற வேண்டும். உடல் பலம், புத்தி பலம், ஆன்ம பலம், 3 பலமும் ஒன்றானவர்களாக இருக்க வேண்டும். இந்த சூத்திரத்திலே எம்பெருமான் அர்ஜுனனுக்கு புத்தி பலத்தையும் ஆன்ம பலத்தையும் அளிக்கின்ற சத்தியங்களை சொல்லுகிறார். இந்த சத்தியத்தை இன்டலெக்சுவலா மட்டும் கேட்டீங்கன்னா புத்தி பலம் வரும், உணர்வாலே உணர்ந்தீர்களானால் ஆன்ம பலம் வரும். இது ஒரு ஆழமான சத்தியத்தை பகவான் எம்பெருமான் இங்கு திறக்கின்றார். தேகினோஸ்மின்யதா தேகே கௌமாரம் யவ்வனம் ஜரா ததா தேகாந்தர பிராப்திர் தீரஸ்தத்ரண முஹ்யதி. எப்படி ஜீவனுக்கு இந்த உடலிலே இளமையும் வாலிபப் பருவமும் முதுமையும் வருகின்றதோ அவ்வாறே வேறு உடலும் வந்து சேருகின்றது. ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். பகவத்கீதையின் மொத்த சாரமும் இந்த சூத்திரம். உண்மை என்னன்னா, இந்த ஒரு சூத்திரம் புரிந்தா மரணத்தினுடைய அடிப்படை ரகசியம் புரிந்துவிடும். ஆழமான மரண ரகசியம் புரிந்துவிடும். உண்மையில் உங்கள் வாழ்க்கையில் இழப்பதற்கு எதுவுமே இல்லை. ஏன் நாம மரணத்தை பார்த்து பயப்படணும் தெரியுதா? 2 விஷயம். அடுத்து எங்க போக போறோம்னு தெரியாது, அது ஒண்ணு. 2வது, ஏற்கனவே சம்பாதிச்சு வச்ச சொத்து, சுகம், உறவுகள், வீடு, கணவன், மனைவி, இது எல்லாத்தையும் விட்டுட்டு போறோம். இப்போ தெரியாத தேவதையை விட தெரிஞ்ச பூதம் பெருசு. அன்னோன் ஏஞ்சலை விட தெரிஞ்ச டெவில் பெருசுன்னு நினைக்கிறோம். ஏன்னா அட்லீஸ்ட் இது கூட குப்பை கொட்டி வாழ்ந்துட்டோம். இதுக்கு மேல வரப்போறது நல்லதா இருக்குமா கெட்டதா இருக்குமான்னு தெரியாது. ஆனா அட்லீஸ்ட் இருக்கிறதோட வாழ்ந்து பழகிட்டோம். நம்ம பவுண்டரி இது, அவங்க பவுண்டரி அதுன்னு பிக்ஸ் பண்ணி ஓரளவுக்கு வாழ்ந்துட்டோம். இதை விட்டுட்டு போறதுக்கு கஷ்டமா இருக்கு. ஏன்னா விட்டுட்டு போனா திரும்பவும் ஆரம்பிக்கணும் எல்லாத்தையும். பெரிய வேலை. டிஸ்கண்டினியூட்டியை பற்றிய பயமும் போக போற இடத்தோட அன்னோன் ஃபியர், இந்த 2ம் தான் மரண பயத்தினுடைய ஆழமான பயம். அந்த 2 பயங்களையும் எம்பெருமான் மிக தெளிவாக இந்த சூத்திரத்திலே உடைக்கின்றார். அவர் சொல்றாரு, ஜீவனுக்கு உடம்புல இளமை, வாலிப பருவம், முதுமை வருகிறது. நல்லா ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க. இப்ப நீங்க உங்களுக்கு 50 வயதாக இருக்குமானால் 20 வயதிலே இருந்த இளமை, 30-40 வயதிலே இருந்த வாலிப பருவம், இப்ப இருக்கிற நீங்க, இந்த 3மே உங்களுக்கு தான் நடந்திருக்கு.
இளமையில இருந்த நீங்க இப்போ அதே நபர் இல்ல, வேற நபர். வாலிபத்துல இருந்த அதே நபர் நீங்க இப்ப இல்ல, வேற நபர். ஆனா இது எப்ப நடந்தது? வேற நபரா நீங்க எப்ப மாறினீங்கன்னு ஒரு பயமோ இல்ல துக்கமோ உங்களுக்கு வந்ததா? இல்ல. 6 வயதில் இருந்த அதே நபர் தான் நீங்க இப்போ. 20 வயதில் இருந்த அதே நபர் தான் நீங்க இப்போ. உள்ளுக்குள்ள நினைக்கிறீங்க அதே நபர் தான் நினைக்கிறீங்க, ஆனா அதே நபர் இல்ல. 6 வயதிலே உங்களுக்கு இருந்த ஆசை வேறு, அச்சங்கள் வேறு, சுகம் வேறு, துக்கம் வேறு. 6 வயதுல நீங்க ஆசைன்னு நினைச்ச விஷயம் வேற, அச்சம்னு நினைச்ச விஷயம் வேற, சுகம்னு நினைச்ச விஷயம் வேற, துக்கம்னு நினைச்ச விஷயம் வேற. 20 வயதுல நீங்க ஆசைன்னு நினைச்சது வேற, அச்சம்னு நினைச்சது வேற, சுகம்னு நினைச்சது வேற, துக்கம்னு நினைச்சது வேற. 50 வயதிலே நீங்க ஆசைன்னு நினைக்கிற விஷயம் வேற, அச்சம்னு நினைக்கிற விஷயம் வேற, சுகம்னு நினைக்கிற விஷயம் வேற, துக்கம்னு நினைக்கிற விஷயம் வேற. ஒரு விதத்தில் பார்த்தால் 6, 20, 50 இந்த வயதுகளிலே இருக்கின்ற நபர் வேற. நீங்க திரும்பி பார்க்கலாம், உண்மைதானே? அப்ப இருந்த அதே ஆள் நான் இல்லையே, நான் இப்ப வேற யாருக்கனே. ஆனா இந்த மாற்றங்கள் எதை பற்றியும் உங்களுக்கு பயமோ கவலையோ இல்லை. ஏன்னா டிஸ்கண்டினியூட்டி இல்ல, ஸ்மூத்தா நடந்ததுன்னு நினைக்கிறீங்க. ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள், மரணம் கூட அந்த மாதிரி ஸ்மூத்தா நடக்கிற ஒரு விஷயம்தான். உங்களுடைய நினைவுல மட்டும்தான் டிஸ்கண்டினியூட்டி வருது, உங்கள் வாழ்க்கையிலே டிஸ்கண்டினியூட்டி இல்ல. ஏன் உங்களுடைய நினைவுல டிஸ்கண்டினியூட்டி வருதுன்னா, டிஸ்கண்டினியூட்டி வராம புது நினைவுகளை உங்களால ஹேண்டில் பண்ண முடியாது. ஒருத்தர்கிட்ட வந்து கேட்டார், சாமி என் பழைய போன ஜென்மத்து மெமரி எல்லாம் கடவுள் எடுத்துட்டாரே, நீங்க எப்படியாவது அதை கொடுக்க கூடாதா எனக்குன்னு கேட்டார். ஐயா, உங்க மேல இருக்கிற பெரிய கருணையினாலதான் போன ஜென்மத்து மெமரியை கடவுள் உங்க கிட்ட இருந்து எடுத்திருக்காரு. காரணம் என்னன்னா, அவர்கிட்ட கேட்டேன் உங்க வயசு என்னன்னு கேட்டேன். 45 சாமின்னாரு. இந்த 45 வயசு மெமரியை வச்சுட்டே நீங்க நிம்மதியா இருக்க முடியாமத்தான தியானம் பண்ண வந்தீங்க. அந்த மெமரியே உங்க வாழ்க்கையை நரகமா மாத்துது. கடந்த கால வாழ்க்கையான பூர்வ ஜென்ம வாழ்க்கையோட 100 வருஷம் மெமரியும் சேர்ந்தா என்ன ஆவீங்க? பைத்தியம் பிடித்து விடும். காரணத்தோடு தான் பூர்வ ஜென்ம நினைவுகளை இறைவன் உங்களிடமிருந்து எடுக்கின்றார். இப்போ ஒரு லாயர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா, அந்த நாட்டினுடைய சட்டதிட்ட விதிமுறைகளை சொல்ல வேண்டியது அவருடைய பொறுப்பு. அதே மாதிரி ஒரு ஞானி கிட்ட, ஒரு அவதார புருஷன் கேட்டீங்கன்னா, இந்த பிரபஞ்சத்தின் சட்டதிட்டங்களையும் ரகசியங்களையும் சொல்ல வேண்டியது அவர் பொறுப்பு. அந்த பொறுப்பிலே நான் இருப்பதனால் மிக தெளிவாக சத்தியத்தை உள்ளது உள்ளபடியே உங்களுக்கு உரைக்கின்றேன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மரணத்தின் மூலமாக எந்த விதமான டிஸ்கண்டினியூட்டியும் உங்க வாழ்க்கையில நடக்கிறதே இல்லை. இங்க அமர்ந்திருக்கின்ற பல பேர் என்னுடைய சீடர்கள், பக்தர்கள்ன்றதுனால நான் சொல்லுகிற கருத்துக்களை வைத்து உங்கள் வாழ்க்கையிலே பல முடிவுகளை நீங்கள் எடுக்கிறீர்கள் என்கின்ற தெளிவை தெரிந்து கொண்டு அந்த பொறுப்பினாலே உங்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிறேன். மரணத்தின் மூலமாக உங்கள் வாழ்க்கை இடைபடுவதோ வெடுபடுவதோ வெட்டுப்படுவதோ இல்லை. மிக ஒரு நீண்ட தொடர்ச்சியின் ஒரு வினாடி இடைவெளி மட்டும்தான் மரணம். நல்ல ஆழமா புரிஞ்சுக்கோங்க. எப்படி இளமையிலிருந்து வாலிபம், வாலிபத்திலிருந்து முதுமை போகும் பொழுது நீங்க வேற வேற நபராத்தான் மாறிடுறீங்க. ஆனா பயமோ அச்சமோ துக்கமோ உங்களுக்கு இல்ல. காரணம் என்னன்னா, கண்டினியூட்டி, மெமரி கண்டினியூட்டி இருக்கு. மெமரியோட கண்டினியூட்டி இருக்கிறதுனால பயம் இல்லாம இருக்கு. மரணத்துக்கு அப்புறம் கூட வாழ்வியல் ரீதியா எந்த விதமான இடைவெளியும் இல்ல. மெமரி டிஸ்கண்டினியூ ஆகும். காரணம் என்னன்னா, இவ்வளவு மெமரியை உங்க உடம்பால ஹேண்டில் பண்ண முடியாது. ஒரு அளவுக்கு ஹார்ட் டிஸ்க்ல ஒரு அளவு மெமரியை தான் ஹேண்டில் பண்ண முடியும். இந்த ஹார்ட் டிஸ்க் இதுக்கு மேல மெமரியை டவுன்லோட் பண்ணோம்னா, இதுக்கு மேல மெமரி ஹேண்டில் பண்ண முயற்சி பண்ணா கிராஷ் ஆயிடும். அப்ப உடனே என்ன பண்ணணும், அந்த ஹார்ட் டிஸ்க் எடுத்து வச்சுட்டு வேற ஹார்ட் டிஸ்க் மாத்திடுறது.
அதே மாதிரி தான் உங்க உடம்பு உங்களுடைய மசில்ஸோட எபிலிட்டியில இவ்வளவு மெமரியை தான் ஹேண்டில் பண்ண முடியும். அவ்வளவு மெமரி முடிஞ்சிருச்சுன்னா பகவான் என்ன பண்றாரு, சரிப்பா இவ்வளவு மெமரி முடிஞ்சிருச்சு, வேற அதிக மெமரி ஹேண்டில் பண்ற மாதிரி இன்னொரு உடம்பு வேணா எடுத்துக்கப்பா, இன்னொரு ஹார்ட் டிஸ்க் வேணா வாங்கிக்கப்பான்னு பர்மிஷன் கொடுக்கிறார். அவ்வளவுதான். நாம என்ன பண்றோம், இன்னொரு ஹார்ட் டிஸ்க் வாங்கிட்டு புதுசா மெமரிஸா அக்வயர் பண்ண ஆரம்பிக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதுவரைக்கும் இருக்கிற மெமரி 1 மெகாபைட் ஹார்ட் டிஸ்க்னா அடுத்த உடம்பு நீங்க அடுத்து வாங்குற ஹார்ட் டிஸ்க் 2 மெகாபைட்டா தான் இருக்கும், குறையே கிடையாது. இறைவன் உங்களை வஞ்சிப்பதே இல்லை. நீங்கள் சேர்த்த எதையும் அவன் திருடிக் கொள்வதில்லை, எடுத்துக் கொள்வதில்லை. ஏனென்றால் அவன் காரணமில்லாத மங்களத்தன்மையின் வெளிப்பாடு. அதனால இப்ப நான் சேர்த்து வச்ச சொத்து, சேர்த்து வச்ச உறவுகள், இவ்வளோ வேலை செஞ்சு இவ்வளோ சேர்த்து வச்சனே, இதெல்லாம் விட்டுட்டு போறனே, கவலைப்படாதீர்கள். இதை விட அதிகமாக இருக்கின்ற இடத்தில் தான் நீங்கள் அடுத்த உடல் எடுப்பீர்கள். எதையும் இழப்பதில்லை என்கின்ற தெளிவு உங்களுக்குள் வருமானால் மரணத்தினால் ஏற்படுகின்ற துக்கம் காணாமல் போய்விடும். நல்லா தெரிஞ்சுங்க, மரணம் சார்ந்த துக்கத்தை அடிப்படையாக வைத்து நீங்க எடுக்கிற எல்லா முடிவுமே உங்களை அலித்தன்மைக்குள் எடுத்து சென்று விடும். மரணம் சார்ந்த பயத்தை வைத்து தயவு செய்து எந்த முடிவையும் எடுக்காதீர்கள். மனிதனுடைய அடிப்படையான முதல் விஷயம், அவன் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா மரணத்தை பற்றிய தெளிவு. மரணத்தை பற்றிய தெளிவுதான் நாம் வாழ்வில் தெரிந்து கொள்ள வேண்டிய முதல் பாடம். இப்போ உங்கள பல பேருக்கு என் மேல ஆழமான ஒரு விதர்க்கம் இருக்கலாம். விதர்க்கம்னா ஒரு ஆழமான ஈடுபாடு. சாமி சொல்றாரா, அது சத்தியமா தான் இருக்கும். என்னுடைய ஆத்ம பிரமாணமா மாறலைனாலும் இவருடைய அனுபவமா அது இருக்கிறதுனால அது சத்தியமா தான் இருக்கும் அப்படின்னு உணர்றதுதான் விதர்க்கம். அந்த விதர்க்கம் இருக்கின்ற உங்களுக்கு விதர்க்கம் இருந்தால் நீங்கள் அதிர்ஷ்டசாலிகள், புண்ணியசாலிகள். இந்த சத்தியத்தை உள்வாங்குங்கள், மரணத்தினால் உங்களுக்கு எந்த விதமான முடிவும் இல்லை. இன்றிலிருந்து மரணத்தினால் ஏற்படுகின்ற துக்கத்தை வைத்து எந்த முடிவையும் எடுக்காதீர்கள். தைரியமாக வாழுங்கள். ஒருவேளை அந்த விதர்க்கம் உங்களுக்கு இல்லைன்னா, இப்ப நான் சொன்னது கருத்து ஆப்த பிரமாணம், அது ஞானியினுடைய சத்தியம். இதை உங்களுடைய ஆத்ம பிரமாணமா மாத்திக்கிறதுக்கு தியானம் பண்ணுங்க. அந்த விதர்க்கம் இருந்தால் தியானம் கூட தேவையில்லை, நேரடியாக ஆப்த பிரமாணம் ஆத்ம பிரமாணமாக மாறிவிட முடியும். அப்படி ஆத்ம பிரமாணமாக மாறுகின்ற அளவிற்கு, ஆப்த பிரமாணம்னா ஞானியினுடைய அனுபூதி, ஆத்ம பிரமாணம்னா தன்னுடைய அனுபூதி. இப்ப நான் சொல்ற கருத்து, இப்ப நான் ஒரு முக்கியமான கருத்தை சொல்றேன், மரணத்தினாலே உங்களுக்கு எந்த விதமான முடிவும் இல்லை. மரணம் அப்படிங்கிறது மெமரியில ஏற்படுற டிஸ்கண்டினியூ, நினைவிலே ஏற்படுகின்ற இடைவெளி தானே தவிர வாழ்க்கையிலே ஏற்படுகின்ற இடைவெளி இல்லை. நினைவில் ஏற்படுகிற டிஸ்கண்டினியூட்டி, அவ்வளவுதான். இந்த சத்தியத்தை உடனே உள்வாங்கி உங்களால ஆத்ம பிரமாணமா மாத்திக்க முடிஞ்சா இப்போதே உங்கள் வாழ்க்கை ஆனந்தமயமாக துவங்கும். ஆஹா, இதுக்காடா இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன், இதுக்காடா என்னென்னவோ துக்கத்தை வச்சிருந்தேன். ஒண்ணுமே வேணாம். உங்க வாழ்க்கைய சொத்துக்களை சேர்க்கும் பொழுதே, உறவுகளை சேர்க்கும் பொழுதே அதெல்லாம் அனுபவிக்கின்ற அந்த இனிமைத்தன்மையை மனதிற்குள்ளே, உணர்வுக்குள்ளே சேர்த்துக்கோங்க. அந்த உறவுகளை இனிமையா அனுபவிக்கிற அன்பு, நட்புத்தன்மை, பொருட்களை எல்லாம் அனுபவிக்கின்ற ஆனந்தத்தன்மை, சுகத்தன்மை, இதை உங்களுக்குள்ள சேர்த்துட்டே இருந்தீங்கன்னா போதும். ஏன்னா இறந்த பிறகு இதை எடுத்துட்டு போவீங்க. அப்படியே எவ்வளவு சுகத்தன்மையும் நட்புத்தன்மையும் நீங்க சேர்த்து எடுத்துட்டு போறீங்களோ அந்த மாதிரியான சூழ்நிலையில பிறந்து, அந்த மாதிரியான உறவுகள் மத்தியில வளர்ந்து, அந்த மாதிரியான சுகங்களை அனுபவிப்பீர்கள். அதனால பேப்பர் ஒர்க் பண்ணும் போதே சாஃப்ட் காப்பியை சேர்த்து வச்சிருங்க. பேப்பர் ஒர்க்கை கையில எடுத்துட்டு போகாம இங்கேயே விட்டுட்டு போனாலும் சாஃப்ட் காப்பி உங்க கையில வரும். சாஃப்ட் காப்பியை கையில் எடுத்துட்டு போனா எங்க போனாலும் டவுன்லோட் பண்ணி ஓபன் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். கையில நீங்க சாஃப்ட் காப்பியை எடுத்துட்டு போறது தான் கர்மம், மென்டல் செட்டப்.
எல்லா இடத்துலயும் சில நேரத்துல பேப்பரை தூக்கிட்டு போக முடியாம இருக்கலாம். ஏன்னா லாரி லாரியா பேப்பர் சேர்த்து வச்சிருக்கீங்க. லாரி லாரியா இருக்கிற குப்பையை எடுத்துட்டு போகாம மொத்தத்தையும் ஒரு சீடியில சாஃப்ட் காப்பியா கையில எடுத்துட்டு போங்க. கையில எடுத்துட்டு போவீங்க. அதனால எதுவுமே இழக்கப்படுவதில்லை. இது உங்களுக்கு இந்த வினாடி ஆத்ம பிரமாணமாக மாறுமானால் அனுபவிக்க துவங்குங்கள், வாழ துவங்குங்கள், கொண்டாட துவங்குங்கள். அப்படி மாறுற அளவுக்கு எங்கூட உங்களுக்கு விதர்க்கம் இல்லைன்னா கவலைப்படாதீர்கள், தியானத்திற்குள் முழுகுங்கள். இந்த கருத்தை மீண்டும் 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 ஆழ்ந்து மனனம் செய்யுங்கள், தியானம் செய்யுங்கள். இது உங்களுக்குள் ஆத்ம பிரமாணமாக மலர்ந்து விடும், ஆத்ம பிரமாணமாக வெளிப்பட்டு விடும். ஆப்த பிரமாணம் ஆத்ம பிரமாணமாக மாறுவதற்கான செயல்கள்தான் தியானம். இப்ப நான் சொல்ற சத்தியம், இந்த ஒரு சத்தியத்தோடு இன்று முடித்துக் கொள்ளுகிறேன். ஏன்னா ரொம்ப ஆழமான சத்தியம். மரணத்தினால் உங்களுடைய உள்ளுலகத்திலே நீங்கள் அடைகின்ற ஆனந்தங்களிலும் சுகங்களிலும், வெளி உலகிலே நீங்கள் அடைகின்ற ஆனந்தங்களிலும் சுகங்களிலும் எந்த விதமான அழிவும் ஏற்படுவதில்லை. உங்களுடைய நினைவில், மெமரியில மட்டும்தான் இடைவெளி ஏற்படுதே தவிர வாழ்க்கையில் எந்த இடைவெளியும் ஏற்படுவதில்லை. அதனால் மரணத்தினால் ஏற்படும் பயங்களை வாழ்க்கையிலிருந்து தூக்கி எறியுங்கள். மரணத்தினால் ஏற்படும் பயங்களை வைத்து வாழ்க்கையில் எந்த முடிவையும் எடுக்காதீர்கள். யார் யாருக்கெல்லாம் குருவினிடம் இருக்கும் ஆழ்ந்த விதர்க்கத்தினால் இந்த ஆப்த பிரமாணம் ஆத்ம பிரமாணமாக புரிகிறதோ, சில நேரத்தில் சில சத்தியங்களை கேட்கும்போது பளிச்சுன்னு உள்ள ஒரு கிளிக் ஆகும். உண்மைதானே, ஆஹா கரெக்ட் தானே, நானுமே இது ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருந்தேன், எனக்கு சொல்ல தெரியல, சாமி கரெக்டா சொல்லிட்டாரே அப்படின்ற அந்த ஆத்ம பிரமாணமாக மாறி அந்த கிளிக் நடந்துருச்சுன்னா, அந்த புரிந்து கொள்ளுதல் நடந்துருச்சுன்னா அதுதான் தீட்சைன்னு சொல்றேன். நீங்கள் பாக்கியசாலிகள், புண்ணியவான்கள், அதை கொண்டாடுங்கள். இதற்கு மேல் மரணத்தை சார்ந்த பயத்தை வைத்து எந்த முடிவையும் எடுக்காதீர்கள். வாழ்க்கையை மரணம் என்கின்ற மகா மாய பந்தத்திலிருந்து, பயத்திலிருந்து விடுபடுத்திக் கொள்ளுங்கள். அடுத்து கர்மம், வைராக்கியம், ஞானம், பக்தி, சக்தி, சக்தி பக்தி, யுக்தி போன்ற பல கருத்துக்களை பற்றிய ஆழமான சத்தியங்களை எம்பெருமான் விளக்குகின்றார். முதல் ரகசியம், முதலே நமக்குள்ளே மலர வேண்டிய சத்தியம், மரணத்தை பற்றிய தெளிவு. இப்ப நமக்கெல்லாம் சில கேள்விகள் வரலாம். சாமி, இந்த சொத்துக்கள் எல்லாம் அப்படியே இன்னொரு இடத்துல நாம அதே அளவு சொத்து இருக்கிற இடத்துல வருவோம்னு சொல்றீங்க, அதே அளவு உறவுகள் இருக்கிற இடத்துல வருவோம்னு சொல்றீங்க, நமக்குள்ள அதே அளவு சக்தி இருக்குமா? இந்த கேள்விக்கு எம்பெருமான் நாளை விடையளிக்கிறார். இந்த கேள்விக்கான விடையை நாளை பார்ப்போம். சக்தி, புத்தி, யுக்தி, பக்தி போன்ற ஆழமான ஜீவன் முக்த ரகசியங்களின் சத்தியங்களை நாளைய தியான சத்சங்கத்தில் காணலாம். ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். இன்றைய சத்சங்கத்தின் சாரம், மரணத்தின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையுமே இழப்பதில்லை. தேவையில்லாத நினைவுகளை மூட்டை கட்டி ஓரமாக வைப்பதை தவிர வேறு எந்த இழப்புமே மரணத்தின் மூலமாக உங்களுக்கு நிகழ்வதில்லை என்பதுதான் இன்றைய பகவானுடைய சத்தியங்களின் சாரம். இது ஆப்த பிரமாணம், ஞானியினுடைய குருவினுடைய அனுபூதி. யாருக்கெல்லாம் அவர் சொல்லுகின்ற வார்த்தையை உள்வாங்கிக் கொள்ளுகின்ற அளவிற்கு விதர்க்கம் இருக்கிறதோ அவர்களெல்லாம் இதை ஆத்ம பிரமாணமாக உணர்ந்து வாழ்க்கையை கொண்டாடுங்கள். இது ஆத்ம பிரமாணமாக மாறுகின்ற அளவிற்கு விதர்க்கம் இல்லாதவர்கள் தியானத்தில் மூழ்கி இதை அனுபூதியாக மாற்றிக்கொள்ளுங்கள். இந்த பெரிய வாழ்க்கையை பற்றிய சத்தியம், ரகசியம்
உங்களுக்குள் மலர்ந்து ஆனந்தமாக ஸ்ரீகிருஷ்ணனைப் போல, ஸ்ரீகிருஷ்ணனின் வாழ்க்கையைப் போல உங்கள் வாழ்க்கை பரவசத்திலே ஆனந்தத்திலே மலரட்டும். வெறும் இந்த கருத்துக்களை உள்வாங்காமல் எம்பெருமான் ஸ்ரீகிருஷ்ணனை ஆழ்ந்து புரிந்து கொள்ள வேண்டுமானால் அவன் வாழ்ந்த அந்த பரவச நிலைக்குள் நுழையுங்கள். அவன் வாழ்ந்த அந்த ஆனந்த கீர்த்தன நிலைக்குள், ஆனந்தத்திற்குள் நுழையுங்கள். கிருஷ்ணனையும் கிருஷ்ணன் வெளிப்படுத்திய சத்தியங்களையும் முழுமையாக உணர்வீர்கள். அதை உங்கள் உடல் வழியாகவும் மனதின் வழியாகவும் வார்த்தையின் வழியாகவும் ஜீவன் முக்தியாக வெளிப்படுத்துவீர்கள். இந்த சத்தியங்கள் உங்களுக்குள் மலர்ந்து உங்களுக்குள் ஆனந்த கீர்த்தனம் நிகழ்ந்து உங்கள் எல்லோருக்குள்ளும் இந்த சத்தியம் பொங்கி நீங்கள் எல்லோரும் ஜீவன் முக்தர்களாக மலர்ந்து நித்யானந்தத்தில் நிறைந்து நித்யானந்தத்தை பரப்பி நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றோம்.